ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எல்லோரும் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ப்ராஃபிட் பண்ணும்போது ஒரு வாரம் தானே ப்ராஃபிட் பண்ணுறேன், அட்லீஸ்ட் ஒரு மாதமாச்சும் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் ஒரு மாதம் பண்ணி காட்டணும், இவ்வளோ ப்ராஃபிட் சொல்லிவிட்டு. அப்புறம் ஒரு மாதம் தானே பண்ணுறேன், மறுபடியும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு வாரம், லாஸ்ட்டு 1 வீக்குக்கான ப்ராஃபிட் 10,000 கேபிட்டலை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு 50% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் 1 வீக்கில். டேட் பார்த்தா உங்களுக்கே தெரியும், 28 நவம்பர் 3 நேற்று வரைக்கும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5,950 ரூபா, கிட்டத்தட்ட 50% மேலே உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ 6,000 வச்சுட்டிங்கன்னா 60%, நான் 50%ன்னு சொல்லி கம்மியாக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் தயவுசெய்து. சும்மா ஓகே இவர் என்ன சம்பாதிக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா வராதிங்க. நான் ஃப்ரீ கிளாஸஸே நிறைய கண்டக்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறனோ அதே டெக்னிக்ஸை ஃப்ரீ கிளாஸாகவே எடுக்கிறேன். அது கூட வந்து கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. நம்பிக்கை இல்லையா, இல்லை இவன்லாம் என்னடா சொல்லி என்னடா இவன் சம்பாதிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நம்ம கொடுத்த ஸ்விங் ட்ரேட் கால்ஸ், பேப்பர் ட்ரேட்ஸ்க்கு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நான் லாஸே ஆகலைன்னு சொல்லலை, ஓகேங்களா? நானும் பிகினிங் ஸ்டேஜில் நிறைய லாஸ் ஆனேன், இந்த வாரத்துலேயும் நிறைய லாஸ் ஆகிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது என்னோடய ஓன் ஸ்ட்ராட்டஜி, நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரத்துக்கும் ரெடி. பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் ஆக்ஷனில் இறங்கலை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்று லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணணும், இல்லை ட்ரேட் பண்ணணும், எதாவது ஒன்று பண்ணணும் கற்றுக்கிட்டு, இல்லையா? ஜஸ்ட்டு உள்ள குரூப் உள்ளே வந்துட்டு கம்முன்னு மட்டும் இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ நான் தீபாவளி அப்போ ஒரு செஷன் வச்சுருந்தோம், இதுமாதிரி தீபாவளிக்கு வந்து ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்க போகிறேன், யார் யாரெல்லாம் வரீங்களோ வாங்கன்னு சொல்லிட்டு. நான் பெய்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீன்னு சொன்னால் யாரும் வரவே மாட்டாங்க. இவன் ஃப்ரீயில் என்ன எடுத்துட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு வரமாட்டாங்களா, இல்லை என் மேலே நம்பிக்கை இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. பெய்டு கிளாஸ்ன்னு சொல்லும்போது ஒரு 8 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. பட் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லும்போது ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணார். அவருக்குமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்றைக்கி அவருமே ப்ராஃபிட் பண்ணுறாரு. மற்றவங்க மாதிரி இதான் என் ஸ்ட்ராட்டஜி, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் நான் ஓப்பனாக தான் சொல்லித்தரேன். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸு சொல்கிறீங்க, பெய்டு கிளாஸ் சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இன்டர் கிளாஸ் வராங்க, வந்துட்டு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ இதெல்லாம் பண்ண முடியாது, போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் வேலைக்கு போகிறோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் சம்பளம் கிடைக்கும், இல்லையா? அந்த மாதிரி. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, என்னுடைய பெய்டு கிளாஸுடைய ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி என் யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வியூஸ் தான் போயிருக்கோம். அது பாதி பேருக்கு தெரியாது. இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோ எத்தனை பேர் முழுசாக பார்ப்பாங்கன்னு தெரியாது. நான் இப்போ சொன்னது கூட யாரும் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. கேட்டிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் என்னுடைய பெய்டு கிளாஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதை வந்து நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சும்மா தெளிவாக போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ஸு, அப்புறம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ஸு, ரெண்டுத்தையும் வச்சு அழகாக சூப்பராக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை யார் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது சத்தியமாக. பட் அதை வீடியோ பார்த்துட்டு உடனே ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது. அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா அதில் இன்னும் ஹோம் ஒர்க்ஸ் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ட்ரெயின் பண்ணுறேன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படி கிடையாது. நான் ப்ராஃபிட் பண்ணுறேன், இந்த மாதிரி உங்களையும் ப்ராஃபிட் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது இதில். அதேமாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணுறது இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணுறது இருக்குது, பெய்டு இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்ணுறது இருக்குது, பெய்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு பண்ணுறது இருக்குது, பெய்டு கால்ஸ் வச்சு பண்ணுறது இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதில் நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லித்தரோம். இல்லை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லித்தரோம். இது ரெண்டுத்தையும் கம்பைல் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லித்தரோம். நிறைய பேர் ஒரு வின்னிங் சக்ஸஸ் தெரிஞ்சுதுன்னா அந்த வின்னிங் சக்ஸஸை வெளியே ஷேர் பண்ணிக்க ரொம்ப யோசிப்பாங்க. நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், வீடியோவாகவே போட்டுட்டேன்.
அதுக்கப்புறமும் தனியாகவும் சொல்லித்தரேன் வாங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்க, சொல்லித்தரேன். இல்லை நான் ஒரு 90 பேர் இருக்கிற குரூப்பில் நான் எல்லார் மாரியும் சும்மா தான் இருப்பேன், நான் எதுவுமே எஃபர்ட் எடுத்து பண்ண மாட்டேன் அப்படின்னா வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று கேட்டேன், தயவுசெய்து லெஃப்ட் ஆகிடுங்க குரூப்லேருந்து. நீங்களே லெஃப்ட் ஆகிடுங்க குரூப்லேருந்து. ஓகேங்களா? நீங்கள் இல்லை, நீங்கள் எதுக்கு இருக்கீங்களோ டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு என் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்கும் என் நம்பர் தெரியும். மெசேஜ் பண்ணுங்கள். ஆனால் நான் இதுமாதிரி பண்ணலான்னு இருந்தேன்னா இது பண்ண முடியல, என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, என்கிட்ட அமௌண்ட்டில் எப்படி பண்ணலாம், ஃபண்டு ரைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை சொல்கிறேன், நீங்கள் அதை மாதிரி வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நானுமே வந்து ஃபண்டு இல்லாமல் தான் ஷேர் மார்க்கெட் வந்தேன். ஓகேங்களா? நான் ஃபண்டு இல்லாதனால தான் வெறும் 10,000 போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் வந்து பண்ண முடியாதுன்னு கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு வாரத்தில் நீங்கள் 6,000 ரூபா சம்பாதிக்க முடியுது அப்படின்னா டெஃபினட்டாக இதில் வந்து உங்களுக்கே தெரியும், சனி ஞாயிறு லீவு. நான் 7 நாளைக்கு என்ன ப்ராஃபிட் தான் காட்டியிருக்கேன். இதில் சனி ஞாயிறு லீவு 28, 29, 30, 31, 1, 2, 31, அப்புறம் இந்த 3ஆம் தேதி. ஓகேங்களா? 6 நாள் தான், 1, 2 லீவு இல்லையா? ஸோ 6 நாளில் டெய்லி ஒரு 1000 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம எடுத்துருக்கோம். இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 6 டேஸ்லேயே வந்து 60% அப்படின்ற கணக்கில் வருது. இந்த வீக்கில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மார்க்கெட்டில். அதனால் இன்னும் இந்த ரிட்டர்ன்ஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளால் ஒரு 60% 6 நாளில் அப்படின்னும்போது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட், ரொம்ப 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 டீசெண்டான ப்ராஃபிட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வரோன்றது ரொம்ப ரொம்ப இதில் முக்கியம். சரிப்பா, நீங்கள் என்கிட்ட கற்றுக்கே வேணாம், நீங்கள் என்கிட்ட கிளாஸ் வரணும்னு அவசியமே கிடையாது. யார்கிட்ட வேணால் போய் கிளாஸ் கற்றுக்குங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சின்ன ரூல் மட்டும் சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் சிம்பிளாக வச்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டெடியானதுக்கப்புறம் ரியல் மணி போட்டு பண்ணுங்கள். இவ்வளோ தான். இதை தான் நானும் பண்ணேன். சிம்பிளாக வச்சுன்னு நினச்சேன். நிறைய பேர் அதுமாதிரி மற்ற வீடியோஸில் சொல்கிறத நம்பாதீங்க. இவங்க இறங்குன்றாங்க, அவங்க ஏறுன்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் ஜஸ்ட்டு பிளாங்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அது தப்பாகும்போது அதில் எங்கே தப்பாச்சும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவர் சொன்னார்னு எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணுறதும், அவர் சொன்னார்னு எடுத்துகிட்டு லாஸ் பண்ணுறதும் உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எது பண்ணாலும் நீங்கள் தெரிஞ்சு பண்ணணும். நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் எடுப்பீங்க, தண்ணி முழுவீங்க, குடிப்பீங்க. இது எல்லாமே உங்கள் நாலேஜ் தெரிஞ்சு உங்களுக்கு உணர்ந்து தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதே தான் ஷேர் மார்க்கெட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து எது வேணால் பண்ணுங்கள். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்விங் ட்ரேடிங்கு இது வேணால் பண்ணுங்கள். பட் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இதுதான் நான் பண்ண போகிறேன், இது இருந்தால் அப்படி வெளியே வந்து போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட்டு இது எல்லாமே ஈஸியாகிடும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எடுத்துகிட்டு ஒரு குழப்பத்திலே இருந்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதேமாதிரி மார்க்கெட்டுமே உங்களை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும். அதில் நீங்கள் வந்து ஸ்டெடியாக இருக்கணும். இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணியமும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் நானும் 2 வருஷமாக பண்ணுறேன், 1 வருஷமாக பண்ணுறேன்னு சொல்லாமே தவிர ஒரு யூஸும் கிடையாது. அதனால் வந்து டோன்ட் வேஸ்ட் டைம்.